राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो झाड़ू मंडल की जय। जय बोलो श्यामानंद प्रभु जी की जय। அழகான பிருந்தாவனம். அது இன்னைக்கு மகர சங்கராந்தி. கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாள். ஏன் அப்படின்னா, உடுப்பி கிருஷ்ணன், ருக்மிணி மாதாவும் தேவகி மாதாவும் பூஜை பண்ண ஒரு கிருஷ்ணன், உடுப்பி கிருஷ்ணன். அந்த உடுப்பி கிருஷ்ணனை ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ரொம்ப ஜோராக உடுப்பியில பிரதிஷ்டை பண்ண தினம் என்று. அதே போல ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவாக நிமாயி சந்நியாசம் வாங்கின்ற நாள் இன்று. 24 வயசுல பிருந்தாவனம் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட அவர் சந்நியாசம் வாங்கி கொண்ட தினம் இன்று. அவ்வளவு அழகான ஒரு நாள். அதனால கிருஷ்ணனோட சம்பந்தப்பட்ட 2 விஷயம். ஆனந்தமான ஒரு நாள், உத்தராயண புண்ணிய காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்காகத்தான் பீஷ்மர் காத்திருந்தார். ஒரு விதத்துல உத்தரை பகவானிடத்துல சரணாகதி பண்ணி பரீட்சித்தை காப்பாத்தின்றதெல்லாம் இந்த உத்தராயண புண்ணிய காலத்துலதான். சூரியனுடைய கணங்கள் உத்தர நார்த் ஈஸ்ட் வழியா வர்றது இனி 6 மாசத்துக்கு. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இது 6ம் உத்தராயண புண்ணிய காலம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இவை 6ம் தட்சிணாயன புண்ணிய காலம். இப்ப நீங்க திருக்குடந்தை போனீங்கன்னா உத்தராயண வாசல் வழியா தான் ஸ்பெஷல் உண்டு. அங்க 2 வாசல் உண்டு திருக்குடந்தையில். ஆறாவமுதனுக்கு தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம் 2 வாசல் உண்டு. ஸோ நேற்று வரைக்கும் பார்த்தோம்னா தட்சிணாயன வாசல் வழியா தான் ஆறாவமுதனை சேவிக்க போனோம். இன்றிலிருந்து உத்தராயண வாசல் வழியா 6 மாசம் ஆறாவமுதனை சேவிக்கலாம். நிறைய விஷயங்கள் இந்த பாரத தேசம் முழுக்க இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல நடக்கும். ஒவ்வொரு தட்சிணாயனத்திலையும் நடக்கும். சரியா? அழகான இந்த சமயத்துல ஸ்ரீ பிருந்தாவனத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது பிருந்தாவனத்துல ஜாடு மண்டல், இம்லிதலா ஸ்ருங்கார, இப்ப ஜாடு மண்டல். அதாவது முக்கியமா பிருந்தாவனத்தில் இருந்த ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சிஷ்யர்களான கோஸ்வாமிகள் அழகா பெருக்கிற கைங்கரியம் பண்ணதுனால அந்த இடத்துக்கு பேரு ஜாடு மண்டல்னு பேரு. ராஸ் மண்டல் இடம் அது. இவர்கள் பெருக்கினதுனாலே அந்த இடத்துக்கு ஜாடு மண்டல்னு பேரு. ஜாடுன்னா தொடப்பம் கொண்டு பெருக்கிறது. அதுலதான் ரொம்ப அழகா துக்கி கிருஷ்ண தாஸ், அவர் ஒடிசாக்காரர். ஹிருதய சைத்தன்யா அவருடைய சிஷ்யர். அவர் உத்தரவு கொடுத்து அவர் உபதேசம் பண்ணி பிருந்தாவனத்துல ஜீவ கோஸ்வாமியின் இடத்துல பக்தி விஷயங்கள் எல்லாம் கத்துண்டவர். அவரும் இந்த ஜாடு மண்டல்ல ஜோரா கைங்கரியம் பண்றார். இந்த ராச மண்டலத்தை நித்தியம் பெருக்கிற கைங்கரியம் பண்ண அந்த ராச மண்டல்ல அழகா ஒரு நாள் பெருக்கும் பொழுது அவருக்கு ராதாராணியினுடைய தங்கச் சலங்கை கிடைக்கிறது. கண்கள் ஆனந்த கண்ணீர் தொடும் பொழுது அவருக்கு அந்த ஆனந்த பாவம் சித்திக்கிறது. கொஞ்ச நேரத்துல சில இடங்கள்ல லலிதா சகி வந்தாள்னு இருக்கு, சில இடங்கள்ல விசாகா சகி வந்தாள் இருக்கு, சில இடங்கள்ல லலிதா விசாகா 2 பேருமே வந்தார்கள் வேற ரூபத்துல அப்படின்னு காண கிடைக்கிறது. கேட்கிறார்கள். இவர் தரமாட்டேன். சில இடங்கள்ல
எங்களுடைய எஜமானின்றா, சில இடங்கள்ல எங்க வீட்டு மருமகளுடைய தங்க கொலுசு அப்படின்னு சொல்றார்கள். அப்ப அவர் சொல்றார், இவ்வளவு உயர்ந்த, அது வந்து மஞ்சு கோஷா அப்படின்னு பேரு, அந்த தங்க கொலுசுக்கு பேரு மஞ்சு கோஷா அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. ராதாராணியினுடைய திருவடிகள்ல போட்டு அந்த கொலுசுக்கு பேர் மஞ்சு கோஷா அப்படின்னு பேர். அந்த மஞ்சு கோஷா சலங்கை அப்ப துக்கி கிருஷ்ணதாஸ் சொல்ற, சம்பந்தப்பட்ட ஆட்களை தான் நான் கொடுப்பேன்னு சொல்றேன். அதன் பிறகு லலிதா சகி, லலிதா கொண்டு வந்து நிதிவனத்துல இருக்கு. அந்த நிதிவனத்துல அவ்வளவு அழகா இறங்கி ஜம்முன்னு ஆனந்தமாக லலிதா குண்டு, விசாகா குண்டு எல்லாமே இந்த நிதிவனம் சேவா குண்டுல தான். நிறைய இடங்கள்ல இருக்கு லலிதா குண்டு, விசாகா குண்டு, பிருந்தாவனத்தில் நிறைய பேர் அழகா அமைச்சிருந்தார்கள், பாகிஸ்தான் அதெல்லாம். முக்கியமா இருக்கிறது எல்லாமே பிருந்தாவனம் பிரஜபூமியில தான் லலிதா குண்டு, விசாகா குண்டு எல்லாமே இருக்கு. லலிதா குண்டு நிதிவனத்துல இருக்கு. அப்ப அழகா இந்த லலிதா சகி அந்த குண்டுல இறங்க சொல்ல, குண்டுனா குளம்னு அர்த்தம். அதுல இறங்க சொல்லும் பொழுது இறங்குகிறார். இறங்கின உடனேயே இவருக்கு அழகான ஒரு ஸ்திரீ ரூபம் கிடைக்கிறது. அழகான ஒரு பாவம் அவருக்கு சித்திக்கிறது. ரொம்ப அழகு. அதாவது ஆணுக்குள்ள பெண்ணும் உண்டு, பெண்ணுக்குள்ளே ஆணும் உண்டு. ஒண்ணு, ஸ்ரீ பிருந்தாவனத்துல ஒரே ஒருத்தன் தான் புருஷோத்தமன் அப்படின்னு காண கிடைக்கிறது. இதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, பிருந்தாவனத்துல மீரா ஒரு 12-13 வருஷங்கள் இருந்தாள், மீரா மாதா. அப்போ ஒரு நாள் அவள் ஜீவகோஸ்வாமிய பார்க்கறதுக்கு ஆசிரமத்துக்கு போறாள். ஆனா அப்ப ஜீவகோஸ்வாமியினுடைய சிஷ்யர்கள் அவர் பெண்களை பார்ப்பதில்லை அப்படின்னு சொன்ன உடனே மீரா சிரிச்சுண்டே பதில் சொல்றா. இந்த ஜீவகோஸ்வாமி கிட்டதான் நம்ம துக்கி கிருஷ்ணதாஸ் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாய விஷயங்கள் எல்லாம் படிச்சுருக்கார். அவர் சொல்லிதான் இந்த கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கார். ஸோ அதனால இதெல்லாம் சமகாலகட்டமா இருக்கலாம், தெரியல. ஆனா ஜீவகோஸ்வாமியை பார்க்கறதுக்கு மீரா போகும்போது இப்படி சொன்ன மீரா சிரிக்கிறார். ஓ, இவ்வளவு நாளா நான் நினைச்சேன் ஸ்ரீ பிருந்தாவனத்துல ஒரே ஒரு ஆண் பிள்ளை, அதுவும் புருஷன் அப்படின்னா புருஷோத்தமனான கிருஷ்ணன் மட்டும்தான். இன்னைக்குதான் முதல் முறையா எனக்கு தெரிஞ்சது இங்க இன்னொரு ஆண் பிள்ளை வேஷத்துல கூட யாரோ இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அது சுரியனோடு தான் ஜீவகோஸ்வாமிக்கு சத்தியம் தானே அப்படின்னு அப்புறம் தான் அவருக்கு ரியலைஸ் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்காது. ஸோ ஸ்ரீ பிருந்தாவனத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணனே ஆண் பிள்ளை, மற்ற எல்லாருமே பெண் பிள்ளைகள். அதனாலதான் சிவபெருமான் கூட சிவானி அப்படின்ற பெயரோட பெண் வேஷம் போட்டு பிருந்தாவனத்துல ராசத்திற்காக காத்துருக்கார் அப்படின்னு அழகா புராணங்கள் எல்லாம் காண கிடைக்கிறது. அப்ப இந்த பிருந்தாவனத்துல எல்லாரும் பெண் பிள்ளைகள். பெண் அப்படின்ற பாவம் வந்தாதான் ராதாராணியினுடைய அந்தப்புறமான ஸ்ரீ பிருந்தாவனத்துல அலைய முடியும். அதுலயும் ராசமண்டலத்தினுடைய ஸ்தலமான இந்த ராஸ் மண்டல், அந்த வம்சிவட், ஸ்ருங்கார்வட், இம்லிதலா, நிதிவனம், சேவா குஞ்ச், இதெல்லாம் இன்னைக்கு தனித்தனியா இருக்கு. ஒரு காலத்துல சேர்ந்துதான் இதெல்லாம் சேர்ந்துதான் ராஸ் மண்டலமா இருந்தது. அதுல அந்த பாவத்தோட பெருக்கணும்னா பெண் பிள்ளையா இருந்தால் தானே நடக்கும். அப்ப அவ்வளவு அழகா பெண் பிள்ளையாக அவர் உரு மாறிடுறார். அவருக்கு பெயர் கனகமஞ்சரி அப்படின்னு பெயர் கிடைக்கிறது. ராதாராணிக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய மஞ்சரி, அந்த வேலைக்காரியா. குற்றேவல்யங்களை கொள்ளாமற் போகாதீற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா ஆண்டாள் சொல்லுவா இல்லையா, எங்களுக்கு நித்திய கைங்கரியம் கொடுத்து உன்னடிகள் வைத்துக்கொள் கிருஷ்ணா அப்படின்றா இல்லையா. ராதை கிட்டையும் கண்ணனிடத்திலையும் கைங்கரியம் வேணும்னு பிரார்த்திக்கிறது நம்முடைய ஆத்மாவினுடைய தேவை. அப்ப கனகமஞ்சரி அப்படின்ற ஒரு
உருவம் அவருக்கு கிடைச்சுடுறது. ஆனந்தமா ராதாராணியுடைய சரண கமலங்கள்ல விழறார். ராதாராணியை அந்த கொலுசை காலில் போட்டு விடுன்னு சொல்றாராம். உடனே அவர் எடுத்து இப்படி காமிக்கிறார். அந்த கொலுசை எடுத்து இந்த நூப்புரம் அதை எடுத்து அப்படி நெத்தியில அழுத்துறா. அதுக்கு பேர் நூப்புர திலக்கம் அப்படின்னே பேர். நூப்புர திலக்கம் இட்டு விடுறா. அதன் பிறகு ராதாராணியினுடைய திருவடிகள்ல ஜோராக இந்த துக்கி கிருஷ்ணதாஸ் இந்த சலங்கைய மாட்டி விடுறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? எந்த ராதாராணியினுடைய சரணங்களை கண்ணனே பிடிச்சு அழகா நித்தியம் சேவை பண்ணிட்டு இருக்கான். அதுதான் சேவா குஞ்ச். பிருந்தாவனத்துல குஞ்சம் அப்படின்னா கொடி வீடு, நிகுஞ்சம் அப்படின்னு சொல்லுவார். அந்த ராதாராணியினுடைய திருவடிகளை கண்ணன் தானே தன் தலையில வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்படின்னு அஷ்டபதியில காண கிடைக்கிறது. நிஜமாவே ராதா ராணி, ராதிகா, ராதா, ராதே இந்த சப்தமே கண்ணனை கரங்கடிக்குமா. அதனாலதான் பிருந்தாவனத்துல ராதே 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 ராதே. அந்த பாவம் வரணும். அதாவது எல்லாருக்குமே ஒரு க்ஷணத்துல இந்த பாவம் சித்திக்கும், அழகா கிடைச்சிடும். ஆனா என்ன தெரியுமா ஆகும்? கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்ச மாசங்கள் கழிச்சு, அல்லது கொஞ்ச வருஷங்கள் கழிச்சு அது யோசிக்கும் பொழுது அவளுக்கு இந்த பாவமா அப்படின்ற மாதிரி தோணிடும் சில பேருக்கு. அப்ப என்ன ஆகும்னா இந்த பாவ அனுபவம் ஒரு பெருசா தெரியாது, அல்பமா தெரியும். ஏன்னா பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு தோணும். அதுக்குதான் நிறைய டைம் எடுக்கும். பாவம் சித்திக்கிறது பெருசு இல்லை, அந்த பாவத்துல ஒரு ஸ்திரம், ஒரு நம்பிக்கை, இது சத்தியம், இது அனுபவம்னு எப்பயுமே இருக்கணும். பக்தி பாவத்துல அது ரொம்ப முக்கியம். பல விஷயங்கள் என்ன ஆகும்னா ஆரம்பத்துல ஒரு எமோஷனலி ஒரு ஒரு வேகத்துல பல விஷயத்த கொண்டாடுவோம். இப்போ புதுசா ஒரு செருப்பு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், செருப்போ ஷூவோ வாங்கும்போது பஸ்ன்னு வாங்கிடுவோம். அதை வாங்கி போட்டு எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வேற யார்கிட்டயாவது பார்த்துட்டோம், வேற யாருக்கிட்டையாவது இதை விட சீப் ரேட்ல நல்லது கிடைச்சிருக்கோம் அப்படின்னா உடனே என்ன ஆகும்னா தன்னுடைய தான் வாங்கினது வேஸ்ட்டோ, இது அவ்வளோ வசதி இல்லையோ அப்படின்னு தோணும். ரேட்டே தெரிய வேண்டாம், இதே பிராண்ட்ல வேற ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்லி நடடா அப்படின்னு தோணும். அது எப்பொழுதுமே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறது, புள்ள பார்க்கறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஆரம்பத்துல எல்லாம் பிடிச்சிருக்குன்னா சொல்லுவா. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம்னா அப்புறம் இப்படி யோசிப்பா. அப்புறம் கல்யாணம்னா முன்னாடியே வேண்டாம்னு வச்சுருக்கலாமோ, முன்னாடியே தெரியலையே, என்னமோலாம் யோசிப்பா. இது பெரிய பிரச்சனை, மனிதர்களுடைய பெரிய டிராபேக் இதுதான். ஓகே, இது கடைசிக்கு இது கொண்டாடுவோம், அனுபவிப்போம், ஆனந்தமாக இருப்போம்ன்றதை விட இல்லை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்போம். நிறைய பேர் நான் பார்க்குறேன் உலகத்துல, ஏதான ஒரு விஷயம் நடந்துடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தாச்சு, அவ அப்பா அம்மா எல்லாம் பார்க்கறான்னா உடனே என்ன ஆகும்னா எல்லாரும் அந்த சண்டையை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாளே ஒழிய யார் சரியில்லை இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பாளே ஒழிய, ஆனா இது எப்படியா சரி பண்ணவான்றதை விட பிளேமிங் தான் நிறைய இருக்கும். நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் ஏதான ஒரு விஷயம்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். அதாவது இந்த பிரச்சனைக்கான தீர்வுல கவனத்தை விட பிரச்சனையிலேயே கவனம் வச்சுட்டு இருப்பார்கள். அவ இப்படி நடந்திருந்தார்கள், அவர்கள் இப்படி பேசினார்கள், அவளுக்கு அறிவில்லை, அவளுக்கு பொறுப்பு இல்லை, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பார். இதனால என்ன பிரயோஜனம்? அதை விட அவர்களுக்குள்ள ஏன்னா இப்ப அன்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அன்பு இருக்கும் பொழுது எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் பெரிய விலை கிடையாது. சொல்றதுக்கெல்லாம் அன்பு குறையிறது, அந்த டிஸ்டன்ஸ் வர்றது அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட பூதாகரமாக பார்க்கப்படும். அதுதான் பெரிய கஷ்டம். அதனால இந்த பாவம் அப்படியே பாவம் ஒரு க்ஷணம் வர்றது பெரிய விஷயம், அது அப்படியே மெயின்டைன் ஆகணும். அது அப்படியே அந்த ஒரே ஸ்திரத்தன்மை வேணும். ஒரு ஒரு ஒரு
ஒரே லெவல்ல அது இருக்கணும். அது கூடலாம வெளியே குறையக்கூடாது. குறையும் பொழுது என்ன ஆகுன்னா இதுல கிடைச்ச அனுபவங்கள் எல்லாமே பைத்தியகாரத்தனமா தோணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த இள வயசுல டீனேஜ்ல ஒரு இன்ஃபாச்சுவேஷன் வரும், ஒரு காதல்னு இவா சொல்லுவா இல்லையா, கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கே இது கொஞ்சம் பைத்தியகாரத்தனமா தோணும். சில விஷயங்கள்லாம் நமக்கு அந்த மூமெண்ட் சூப்பரா தோன்ற. நிறைய பேர் ஆத்திர அவசரப்பட்டு இந்த சன்னியாச தர்மத்தை பத்தி கேட்டுட்டு அவசரமாக சன்னியாசம் வாங்கிட்டுருவா. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவர்களுக்கு இந்த சன்னியாசம் ஒத்து வராது. அந்த அந்த ஒரு அந்த ஒரு டியூரேஷன் அவ பொறுமையா இருந்தாதான், பொறுமையா இருந்துட்டு அதன் பிறகு சன்னியாசம் வாங்கிக்கணும். அதனாலதான் எல்லாருக்கும் சன்னியாசம் கொடுக்கறதுன்ற வழக்கம் எல்லாம் பல மகாத்மாக்கள் வச்சுக்கொள்றது கிடையாது. அதனால நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணாலும் சரி, அவர்களுக்கு அந்த பாவம் சித்திச்சாலும் சரி, அதுக்கப்புறமா இந்த பாவத்தை மெயின்டைன் பண்றோமான்னு கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருப்பார்கள் குருமார்கள். ஏன்னா டக்குன்னு பாவம் மாறி போயிடும். அப்ப கோபிகளுக்கே பாவம் மாறி போயிடுறது இல்லையா. ஆனா துக்கி கிருஷ்ணதாஸ் அவ்வளவு பாவகிராகியா பாவத்தோட இருந்ததுனால இன்னைக்கு ராதாராணியை பார்த்துட்டார். பெண்ணாக மாறியாச்சு, அழகான அனுபவம் கிடைச்சாச்சு. ராதாராணி தன் திருக்கைகளாலே தன்னுடைய கால் சலங்கையினுடைய திலகத்தை அவர் விட்டு விட்டாச்சு, நூப்புற திலகம் விட்டு விட்டாச்சு. அவளுக்கு கனகமஞ்சரின் பேர் வச்சாச்சு. அவளையே தன் காலில் ஜோரா அந்த நூப்புரத்தையும் போட வச்சுட்டார். இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சு கொடுத்து. அப்ப ராதாராணி கேட்கிறா, அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறா. எனக்கு நித்தியமா கோலோகத்துல ஷாம் சுந்தரனுக்கும் உனக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு கேட்க, ராதாராணி அழகா சிரிச்சுண்டு தன்னுடைய ஹிருதயத்திலிருந்து ஒரு மூர்த்தியை எடுத்து கொடுத்தா. அந்த மூர்த்திக்கு பேர் ஷாம சுந்தரன் பேர். ராதாராணியினுடைய ஷாம சுந்தரன் அவன் தான். ராதாராணி அப்படி கொடுத்துட்டு, இவனுக்கு நித்தியமா நீ பூஜை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ஆனந்தத்திற்காக நீ இருப்பதனால இனி உன்னுடைய பெயர் ஷாமானந்த் அப்படின்னு பேர் வச்சுட்டா. ஸோ ராதாராணியுடைய ஹிருதயத்திலிருந்து வந்த ஒரே கிருஷ்ணமூர்த்தி உலகத்துல இருக்குன்னா இந்த ராதா ஷாம் சுந்தர் மட்டும்தான். ஒரு தடவையோ 2 தடவையோ போயிருக்கேன். அதனால கூட போயிருப்பேன். சில சந்தர்ப்பங்கள்ல நிறைய பேர் அழிச்சுட்டு போக முடியாது. ஏன்னா பிருந்தாவனத்துல அவ்வளவு, எனக்கு பிருந்தாவனத்துக்குள்ள மட்டுமே ஒரு 3-4 நாள். ஆனா எத்தனை பேர் அதுக்கு வருவான்னு தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே இந்த யாத்திரைன்னு வரும்போது சில பேருக்குலாம் மதுரா பார்த்தோம், அதை பார்த்தோம், தப்பு கிடையாது. அவளுக்கு ஒரு 5 நாள் 6 நாளுக்குள்ள கோகுலம், மதுரா, பிருந்தாவனம், அப்புறமா ராதாராணியினுடைய பர்சானா, கோவர்தனம், இதெல்லாம் மேக்சிமம் பார்த்துடணும்னு ஆசைப்படுவார்கள். அது தப்பு கிடையாது. ஆனா எனக்கு நிறுத்தி நிதானமா அப்படி அங்க போய் உக்காரணும், பார்க்கணும். டைம் லிமிட் இல்லாமல் எனக்கு பிருந்தாவனத்தில் இருக்கதான் எனக்கு சரிபட்டு வரும். அது பிருந்தாவனமோ மதுராவோ மதுவனமோ, அங்க இங்க நின்று பார்ப்பேன், அங்க நின்று பார்ப்பேன், அங்க உட்காந்துப்பாங்க, ஜபிப்பேன். ரொம்ப ரேரா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அது சந்தோஷம். பக்தால அழிச்சுட்டு போறது ஒரு நாளும் ஆதங்கம் வருத்தம் எல்லாம் கிடையாது. பட் இன்னும் கூட ரிலாக்ஸா நிறைய நேரம் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும், அது ஒரு தீராத காதலாகத்தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு. அதுவே ஒவ்வொருவரையும் ஸ்ரீ பிருந்தாவனத்துக்கும் மதுராவுக்கும் அழிச்சுட்டு போயிட்டே இருக்கு. எவ்வளவோ வருஷம் போயிருக்கேன்ற வார்த்தையே தப்பு. கண்ணன் அழிச்சுட்டு போயிருக்கான், ராதாராணி அழிச்சுட்டு போயிருக்கா, குருஜி அம்மாவோட ஆசீர்வாதம். இந்த வருஷம் போகும்பொழுதுதான் அகாசுரன் வதம் பண்ண ஒரு ஸ்தலத்தை பார்க்கிற பாக்கியம் கிடைச்சது. நிறைய உண்டு வச்சுக்கோங்களேன். இந்த ராதா ஷாம் சுந்தர் ரொம்ப இதெல்லாமே இந்த சேவா குஞ்ச், ராதா தாமோதர், அதுக்கு பக்கத்திலேயே தான் இந்த ராதா ஷாம் சுந்தரனுடைய கோவில் இன்னைக்கும் இருக்கு. அங்கதான் இந்த ராதா ஷாம் சுந்தர் இருக்கான். அங்க இருக்க ஒரு குட்டி மூர்த்தி தான் ராதாராணி கொடுத்தது. இவருக்கு கொடுத்த பெயர் ஷாமானந்தான்னு பேரு. அதன் பிறகு அழகா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. ராதாராணி, லலிதா, விசாகா எல்லாருமே மறைஞ்சாச்சு. இவர் அழகா ஷாமானந்தராகவே அப்படி கடக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு சுய பிரஜை வர்றது. இந்த ஜாடு மண்டல்ல இருந்து ஆனந்தத்துல ஆடுறார், பாடுறார். கையில அந்த ராதை கொடுத்த ஷாமசுந்தரன் இருக்கான். அதை கொண்டு போய் ஜீவகோஸ்வாமி கிட்ட காற்றார். ஜீவகோஸ்வாமி அவ்வளவு சந்தோஷப்படுறார். அவ்வளவு பெரிய பாக்கியம் இது. கோட்டி ஜென்ம சுகிருத்தம் அப்படின்னு நான் சொல்ற டைலாக். அது மாதிரி நிறைய விஷயங்கள் கோட்டி ஜென்ம சுகிருத்தம்னே நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அந்த நன்றி இருந்தால்தான் அது புரியும். கோட்டி ஜென்ம சுகிருத்தம். ரொம்ப ஆனந்தப்படுறார் ஜீவகோஸ்வாமி. அப்ப இது என்னடா அது நெத்தியில திலக்கம் அப்படின்னு
நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோடனே ஜீவகோஸ்வாமி அவ்வளவு சந்தோஷப்படுறார். இது அவருக்கு குருவுக்கு தெரியறது. ஹிருதய சைத்தன்ய தாஸ் அவர் பார்க்குறாரு, இதெல்லாம் அழிச்சிடணும், இது நம்ம சம்பிரதாயத்துக்கு இல்லைன்னா. ஆனால் ராதாராணி புரிய வைக்கிறா, இது அவனா பண்ணின்றது இல்லை, நான் வச்சு விட்ட திலக்கம் அப்படின்னு. அதனால இன்னைக்கும் இந்த ஷாமானந்த சம்பிரதாயத்துக்கு நூபுர திலக்கம் தான் அவர்களுடைய அடையாளம். ராதா ஷாம் சுந்தர் தான் இவர்களுடைய தெய்வம். நிறைய மூர்த்திகள் பிருந்தாவனத்துல உண்டு. அதுல ஜாடு மண்டல்ல இந்த ராதா ஷாம் சுந்தர், அவருக்கு எந்த இடத்துல அந்த சலங்கை கிடைச்சதோ அந்த மரம், பட்டு போன மரம், அந்த இடம் இன்னைக்கு இருக்கு. அழகா ஷாம் சுந்தருடைய கோவிலும் இருக்கு. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ராதாவினுடைய ஹிருதயத்தில இருந்து வந்த அந்த ஷாம் சுந்தர் உங்களை சீக்கிரம் பிருந்தாவனம் கூப்பிடட்டும், ஆனந்தமா தரிசனம் கிடைக்கட்டும். இனி வீட்டை பெருக்கும் பொழுதெல்லாம், இல்லாட்டி யாரா பெருக்கிறத பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த ஜாடு மண்டல் நினைச்சுக்கோங்க, ராதிகாவினுடைய சலங்கையை நினைச்சுக்கோங்க, சலங்கையினுடைய அடையாளத்தை நினைச்சுக்கோங்க, இந்த துக்கி கிருஷ்ணதாசருடைய ஷாமானந்தனை நினைச்சுக்கோங்க. அவர் தானே ஷாமானந்தா. இந்த ராதா ஷாம் சுந்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண ஆனந்தம், பக்தி, ஸ்ரத்தை, வினயம், நம்பிக்கை, உற்சாகம், குதூகலம் எல்லாம் பரிபூரணமாக தரட்டும். சரியா? மகர சங்கராந்தி ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா. நாளைக்கு மாட்டு பொங்கல். கண்ணனுக்கோ மாடு ரொம்ப பிடிக்கும். நாமோ பிருந்தாவனத்தில் அலைஞ்சு கொண்டிருக்கோம். இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो राधा श्याम सुंदर की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, बोलो यमुना मैया की। राधे कृष्णा, राधे कृष्णा, राधे कृष्णा।